இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த லேபிள் ஸ்டைல் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மார்க்கர் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதில் வந்து ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணது அந்த விஷயம்லாம் பண்ணோம். இப்போ வந்து லேபிள் ஸ்டைல் இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதேமாரி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ட்ராப் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் சேம் திங் லைக் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டேப்பில் அதுக்கப்புறம் ஜென்ரல் லேஅவுட்டு அண்ட் ட்ராக் ஸ்டேட் லேஅவுட் ஸ்டேட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதாவது ஒரு லேபிள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து லேஅவுட் டேபு. அண்ட் அதை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அந்த லேபிளை ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் ஸ்டேட்டில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து அதில் அப்ளை ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் வந்து 3 காம்பனண்ட்டாக இருக்குது. அதாவது பாயிண்ட் நம்பர், எலிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர், எலிவேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த 3மே வந்து 3ஆக இருக்குது. இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்குள்ளார எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தனித்தனியாக வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஒன்றா வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் நடுவில் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அது கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. இப்போ இதை நான் வந்து பாயிண்ட் டேட்டான்னு மாற்றிடுறேன். ஆங்கர் பாயிண்ட் வந்து அங்கேயே இருக்கட்டும், மிடில் ரைட். ஸோ இது மிடில் ரைட்டுன்றதுனா அந்த பாயிண்ட் உங்களோட மார்க்கருக்கு ரைட் அப்படியே அந்த சைடு இருக்கும். இப்போ கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது, எலிப்சிஸ் பட்டன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டென்ட்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டேப் இருக்குது, ஃபார்மேட்டு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டு, கலரு, ஓரியன்டேஷன் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அதுக்குள்ளார என்ன டேட்டா இருக்குதோ அதை நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி பின்னாடி வேணால் நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பரை கிளிக் பண்ணி இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்டிங் அதை கிளிக் பண்ணி இந்த ஏரோ கடைசி எண்டில் போய்ட்டு என்டர் கீ அமுக்குனிங்கன்னா அடுத்த லைன் வந்துடும். அதேமாதிரி நார்த்திங்கு கடைசி எண்டில் போய்ட்டு என்டர் கீ, அதுக்கப்புறம் ரா டிஸ்கிரிப்ஷன்னு என்டர் கீ. அண்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. அதை போகிற போக்கில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் தேவைப்படுறப்ப நான் ஆட் பண்ணிப்போம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த கோடு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மேட் டேப்பில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரெட் கலரில், மிச்சம் இருக்கிற 2 கோடை செலக்ட் பண்ணிவிட்டு சயன், அதுக்கப்புறம் தேர்ட் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலரும் நீங்கள் வந்து டெசிக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிவ்யூ பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் இந்தமாரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம டிசைன் பண்ண மாதிரி வந்து நம்மளுக்கு லேபிள் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ திரும்ப நான் போகிறேன். இந்த டைம் வந்து காப்பி பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணால் போதும். பாயிண்ட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் டேட்டாக்குள்ளார வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம். இல்லை இந்த டெக்ஸ்ட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு ஸ்டைலேருந்து வருது, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டாக வருது, அதோட சைஸை விட இந்த சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் அட்டாச்மெண்ட் மிடில் லெஃப்டாக, மிடில் ரைட்டாக, டாப் லெஃப்டாக, டாப் சென்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிடில் லெஃப்ட். அதுக்கப்புறம் ஆஃப்செட், இந்த மார்க்கர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அந்த லேபிள் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஆஃப்செட் இது. ஸோ இது வந்து நீங்கள் சம்டைம்ஸ் அந்த மார்க்கர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, அதேமாரி ஒய் ஆஃப்செட்டு, கலரு. ஸோ இதில் நீங்கள் வந்து கலர் எதாவது டெசிக்னேட் பண்ணனா பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர், இங்கே நீங்கள் பண்ணாலுமே அங்கே உள்ளார டெக்ஸ்ட்டுக்குள்ளார ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம கலர் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பண்ணுற கலர்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கலர் எங்கெங்கே கொடுத்துருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே கடைசியாக இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். அங்கே கொடுக்கல அப்படின்னா இங்கே கொடுக்குற கலரை வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி பார்டர் விசிபிலிட்டி செட் டு ட்ரூ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் கிடச்சிருச்சு. அண்ட் ரவுண்டட் ரெக்டாங்குலர். ஸோ அந்தமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட் இது சூஸ் பண்ணிக்கலாம். சர்க்குலர், ரவுண்டட் ரெக்டாங்குலர். நம்ம வந்து ரவுண்டட் ரெக்டாங்குலர் இப்போதைக்கு இதுக்கு வச்சுப்போம். அண்டு பேக்ரவுண்ட் மாஸ்க். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது ட்ராயிங்கோ, டெக்ஸ்ட்டோ, எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து அது மாஸ்க் பண்ணிவிடும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேப்பு. ஸோ இந்த பார்டரை சுற்றி எவ்வளோ கேப் இருக்கணும் அண்ட் பார்டரோட கலர், அந்த சுற்றி இருக்கிற பார்டருக்கு வந்து என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் ஸ்டேட் என்னென்னா இந்த லேபிள் வந்து இந்த இடத்துல இருக்கிறப்ப எனக்கு இந்த ஸ்டைலு, இதை மூவ் பண்ணிட்டாங்க, அந்த லேபிளை மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு ஸ்டைல் வேணும் அப்படின்ட்டு. ஸோ லீடர்ன்றது அந்த ஒரு மார்க்கர் ஒன்று இருக்கும், லைன் ஒன்று இருக்கும், எந்த பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கலரு.
அதோட செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராக் ஸ்டேட்டில் வந்து டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், ஸ்டாக்டாக இருக்கணுமா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பார்டர். இப்போ இங்கே இருக்கிற பார்டரை தாண்டி அங்கே வந்து எனக்கு இந்த ட்ராக் பண்ணிட்டா எனக்கு வந்து பார்டருக்கு வேறு மாதிரி மாறிடணும், சர்க்குலராக மாறிடணும். அதுலேயும் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மாஸ்க் ஆட் பண்ணுறது, அந்த லீடர் கேப்பு, டெக்ஸ்ட்டு ஹைட்டு, கலரு. ஸோ கலரும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர் மாற்றிடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லா செட்டிங்ஸும் நான் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்டர் வந்துருச்சு. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு grip இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணி இதை நான் நவுத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டைலிங் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நான் இந்த லேபிளை வந்து ட்ராக் பண்ண முன்னாடி வந்து இது வந்து ரவுண்டட் ரெக்டாங்குலராக இருக்குது. ட்ராக் பண்ண உடனே இந்தமாரி வந்து மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதேமாரி கிளிக் அகெயின் எடிட். நீங்கள் உள்ளார போகிறீங்க அப்படின்னா லேஅவுட் அண்ட் ட்ராக் ஸ்டேட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு காம்போனண்ட்டில் வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணோம். இது நீங்கள் தனித்தனி காம்போனண்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பார்டர் போட முடியாது. அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ். அதேமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடு நான் சொல்ல மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஆனால் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து PT:E:N: அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு DESC: அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தமாரி நான் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கான கலர் தனியாக கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கலரு, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி அதோட கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிவ்யூ டெக்ஸ்ட் வந்து அங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து மாறாது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டைனமிக்காக அந்த பாயிண்ட்டை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன கூட பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் போகிறேன், திரும்ப அந்த கான்டென்ட்டுக்குள்ளார போகிறேன். அண்ட் இங்கே வந்து கடைசி லைனில் வந்து என்னோடய ஓன் டெக்ஸ்ட்டை நான் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் நீட்ஸ் டு பி செக்ட் ஆர் இன்ஸ்பெக்டட். ஸோ அந்தமாரி ஏதோ ஒரு நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்தமாரி நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்தமாரி இந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும் லேபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை வந்து HYD and 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்துடுது. இப்போ NS அப்டேட் பண்ணோன்னா அது NSலேருந்து அந்த பாயிண்ட் வந்து வெளியில் போயிடும். இப்போ அதேமாரி நான் HYD இருக்குது, ஸோ அதை நான் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணேன்னா அந்த பாயிண்ட் உள்ளார வந்துடும். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்டோட ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். மார்க்கர் ஸ்டைல் ப்ளஸ் லேபிள் ஸ்டைல் ரெண்டுமே மாறிடும். ஓகே, வில் see again in the next tutorial guys. Thank you.